ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு வருடாவரம் நடக்கிற ஒரு சம்பவம் ஒன்று பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் பண்டத்திறப்பு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இரவு ஒரு 9 மணி அளவிற்கும் நாளைக்கு வந்து பிராம்பெட்டு பண்டத்திறப்பில் இருக்கிற பிராம்பெட்டு கோயிலில் வந்து வேள்வி ஆடு வேள்வியானது நடக்க போகுது. அதனால் வந்து நாங்கள் பார்க்குறதுக்காக நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் திருவிழா மாதிரி லைட் எல்லாம் போட்டு அந்தந்த ஆட்டுக்குரிய வீட்டுக்காரர்கள் வந்து இப்படியான வேலைகளை செய்து ஆட்டை வந்து காண்பிப்பார்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சணல் ஆடு ஒன்று முதலாவது போன இடத்துல சணல் ஆடு ஒன்று நிற்கிது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெருங்கிடாய் நிற்கிது பாருங்க. இப்போ எந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் பேண்ட் எல்லாம் அடித்து அமர்க்கலமாக வந்து இது வந்து பாருங்க, நீங்களே பார்க்க உங்களுக்கு விளங்கும். இது அமர்க்கலமாக வந்து இந்த ஆடு பார்க்குறதுக்காகவே பேண்ட் அடிப்பாங்க, ஆடு கொண்டு வரதுக்காக பேண்ட் அடிப்பாங்க. பாருங்கள், இந்த காட்சியில் வந்து நீங்கள் இதை பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் ஆடு பார்க்க வரவங்க கண்ணு குளிர்ச்சியாக வந்து மயிலாட்டம், ஒயிலாட்டம், குதிரை ஆட்டம்னு சொல்லி பேண்டுன்னு உட்பட எல்லா விஷயங்களையும் வந்து இதில் வந்து கொண்டு வந்து இருக்கிறாங்க. நல்ல கலாச்சார நிகழ்ச்சிகள் மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் ஆடு பார்க்குறாக்களுக்காகத்தான் இந்த நிகழ்வு முழுக்க. அப்படி இந்த நாங்கள் ஆட்டை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வீண்ட வீட்டுக்கு முன்பக்கமாக வரும்போது ஒரு சம்பவம் வந்து நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. பழைய காலத்தில் இதை பற்றி எங்களோட அப்பா அண்ணாக்கா சொல்லியிருக்கிறாங்க. இதை பாருங்கள், ஆடு கொண்டு வரக்கா செய்திருக்கிறாங்க, சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லி அண்ணாக்கா சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தா கரம் சுண்டலும் நெஸ்கோஃபே டீயும் வந்து இலவசமாக வந்து அந்த வீட்டுக்காரர் வந்து கொடுத்து வந்துருக்காங்க. இன்னொரு இடத்துல போனாங்க, அந்த இடத்துல வந்து நூடுல்ஸும் இடியப்பம் வந்து சாப்பாடு எல்லாருக்கும் மட்டும் இல்லாமல் அதில் போகிறவைக்கு வீட்டுக்குள்ளே போகிறவைக்கு வந்து கொடுத்து கொண்டு இருந்தாங்க. இந்த அண்ணா தான் வந்து பிறகு 2 பேரும் எங்களுக்கு வந்து நூடுல்ஸ் சுண்டலும் டீயும் தந்தாங்க. பாருங்கள், பாக்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நாளைக்கு வந்து ஆடு வந்து இப்படி கட்டி கொண்டு போகிறாங்களா.
சணலாட பாருங்க என்ன வேலை செய்யுது. நம்ம கயிறு கட்டி காலில் கயிறு கட்டி இருக்கிற அந்த கண்டவை கட்டு அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. குட்டி குட்டி லொரி போட்டு வந்து பிடிக்க போகுது வெளியில் பாருங்க. சரியான கோபக்கார ஆடு சணலாடு பார்த்தீங்களா, செவிய முடிய முப்பைன்னு சொல்லி வெளியில் போகிறது தான் நான் பிளான் பண்ணுறேன். ரைட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெட்ட புறக்கூட வந்து முத்து மணவரையில் வச்சு கொண்டு வராங்க. இது ஒரு வளமையாகவே செய்கிற செயற்பாடு தான். முத்து மணவரையில் வச்சு அந்த ரொட்டேட் பண்ணது வேறுங்க, கீழே ரொட்டேட் பண்ணது ஆடு வந்து இந்த ஆடு எல்லாம் இந்த கடையை பார்த்தீங்கன்னு குறையாமல் இப்போவே இந்த கடை 4 லட்சம் 5 லட்சம் கொண்டு போகும். நாளைக்கு வந்து சிலவழிப்பாங்க. இது வெட்டப்பட்ட பிறகு இந்த விலை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3 லட்சம் 2.5 லட்சத்துக்கு உருவாகி போகும். Oh,